2 பன் இருந்தால் போதுங்க. இஃப்தாருக்கு ஒரு ராயலான டெசர்ட் ரெடி. ரொம்ப ஈஸியாகவே பண்ணிடலாம் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு. அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 குட்டி பன்னை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. அதுக்கு 1 கப் பால், 3 முட்டை இதில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய பன் போட வேண்டாம், போட்டால் ரொம்ப திக்காயிடும். அதுக்கப்புறம் 1/2 கப் மில்க் மைடு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். ஆல்ரெடி மில்க் மைடு சேர்த்துருக்கனால சுகர் நீங்கள் பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேனில் சுகரை கேரமலைஸ் பண்ணுங்கள். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ சுகர் ரொம்ப கட்டியாகாமல் இருக்கும். இந்த மாதிரி ட்ரேயில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வடிகட்டி அந்த மில்க் மிக்ஸ்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் இந்த மாதிரி தண்ணி விட்டு நீங்கள் அலுமினியம் ஃபாயிலை கவர் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு புட்டிங் ரெடி பண்ணுங்கள். ஃபைனலாக நம்மளோட புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியான டெசர்ட் இஃப்தாருக்கு மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, கிட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இஃப்தார் சீரீஸில் வரப்போது. மறக்காமல் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். See you next வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.